வணக்கம். இது சிந்தனை செல்வம். நீங்க வேலைக்கு போறது உங்க வாழ்க்கைய உருவாக்குறதுக்கு இல்ல, இன்னொருத்தரோட கனவை உருவாக்குறதுக்காகன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? 40 வருஷம் தொடர்ந்து வேலை, 60 வயசுல ஓய்வுங்கிற பேர்ல ஒரு சுதந்திரம், இதுதான் வாழ்க்கையா? இல்ல இது திட்டமிட்டு நம்ம மூளையில திணிக்கப்பட்ட ஒரு பொய்யா? இத கேட்கும்போதே பலருக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஆனா அதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா. இந்த உலகம் நம்மள வெற்றி அப்படிங்கிற பேர்ல ஒரு மெதுவான வலையில மாட்டி வச்சிருக்கு. எம்ஜே டிமார்கோ அப்படிங்கிற ஆசிரியர் இந்த அமைப்ப எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொல்றார். ஆமா, அந்த எழுதப்பட்ட விதிய எப்படி உடைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இங்க ஆழமா அலசப் போறோம். ஆனா இந்த புத்தகத்துல ஒரு கசப்பான உண்மை இருக்கு. அது நம்ம கல்வி முறை கூட நமக்கு சொல்லிக் கொடுக்காது. அந்த உண்மையை தேடி தான் இந்த பயணம் இருக்க போகுது. முதல்ல இந்த எழுதப்பட்ட விதி அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம பிறக்கும்போதே நமக்காக தயார் செஞ்சு வைக்கப்பட்ட ஒரு வரைபடம். அதாவது நல்லா படி, நல்ல மதிப்பெண்கள் வாங்கு, ஒரு பாதுகாப்பான வேலையில சேரு, திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் உழை. இதத்தானே சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. மாசம் மாசம் வீட்டுக் கடனுக்கும் வண்டிக்கும் தவணை கட்டிட்டு கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வச்சு ஒரு 65 வயசுல ஓய்வு பெறுவது. இதத்தான் நம்ம வெற்றி அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் பொருள, இதுல என்ன தப்பு இருக்கு? இது தலைமுறை தலைமுறையா நாம பின்பற்ற ஒரு பாதுகாப்பான பாதை தானே? ஹம், அதுதான் இந்த அமைப்போட மிகப்பெரிய வெற்றியே. உங்க சிறைச்சாலைய நீங்களே பாதுகாப்பான வீடுன்னு நம்புறது. ஓ, அப்ப நாம எல்லாரும் ஒரு மாயான பாதையில தான் பயணிச்சிட்டு இருக்கோமா? ஆமா, இதுக்காகவே சமூகத்துல சில விதைப்பவர்கள் இருக்காங்க. விதைப்பவர்களா? அப்படின்னா யாரு? என்னன்னா நம்ம குடும்பம், பள்ளிக்கூடம், பெருநிறுவனங்கள், பங்குச்சந்தை, அரசாங்கம், ஊடகங்கள், இது எல்லாமே அந்த விதைப்பவர்கள் தான். இவங்க தொடர்ந்து இந்த விதியை நம்ம மனசுக்குள்ள விதைக்கிறாங்க. இதை கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ பள்ளிக்கூடங்கள் கூட இதுக்காக தான் உருவாக்கப்பட்டதா? கண்டிப்பா. இப்ப நம்ம கல்வி முறையை எடுத்துக்கோங்க. தொழில் புரட்சி காலத்துல தொழிற்சாலைகளுக்கு கேள்வி கேட்காத கீழ்ப்படியும் தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க. அதுக்காக தான் இந்த அமைப்பே உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது குறிப்பிட்ட நேரத்துல மணி அடிச்சா உள்ள வரணும், மணி அடிச்சா சாப்பிடணும் அப்படின்னு பழக்கப்படுத்தினது எல்லாமே ஒரு பயிற்சி தானா? 100க்கு 100 உண்மை. நம்ம கல்வி முறை எப்பவுமே சிந்தனையாளர்களை உருவாக்குறது கிடையாது, மிகச்சிறந்த பணியாளர்களை மட்டுமே உருவாக்குது. அப்போ பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கிற அந்த ஒழுக்கம் கூட ஒரு நிறுவனத்துக்கு நாம விசுவாசமா இருக்கிறதுக்கான பயிற்சியா? ஆமா, அப்படித்தான். ஆனா இதுல இருந்து வெளியில வர ஆசிரியர் 3 முக்கியமான மனமாற்றங்களை முன்வைக்கிறாரு. அதுல முதல் விஷயம் நேரம் மற்றும் பணத்தோட மாயை. நேரம் மற்றும் பணத்தின் மாயையா? அப்படின்னா என்ன? நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும்போது மாச சம்பளம் வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையில நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்ம நேரத்தை வித்துட்டு இருக்கோம். இது ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையில பொருத்தி பார்த்தா ரொம்பவே அச்சமா இருக்கு. தினமும் காலையில எழுந்து 2 மணி நேரம் டிராஃபிக்ல சிக்கி 9 மணி நேரம் வேறொருத்தரோட நிறுவனத்துக்காக உழைக்கிறோம். ஆமா, திரும்பவும் அதே டிராஃபிக்ல அடிபட்டு வீடு திரும்பும்போது இரவு 9 மணி ஆயிடுது. இதுல எங்க அவங்க தனக்காக வாழ்றாங்க? கண்டிப்பா இல்ல. வேறொருத்தரோட கனவை நினைவாக்கவே நம்ம ஆயுள செலவிடுறோம். இதுல ரொம்ப ஆழமான ஒரு பொருளாதார உண்மை மறைஞ்சிருக்கு. பணத்தோட மதிப்பு காலப்போக்குல குறைஞ்சுகிட்டே போகும். ஆனா பணம் அப்படிங்கிறது முடிவற்ற ஒண்ணு. அதாவது அரசாங்கம் நினைச்சா எவ்வளவு தாள்களை வேணும்னாலும் அச்சிட முடியும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற நேரம், அது மட்டும்தான் ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சுகிட்டே வருது. ஒரு நொடி முடிஞ்சா உலகத்தோட மொத்த பணத்தை கொடுத்தாலும் அதை திரும்ப வாங்க முடியாது. ஓ, அதை நினைச்சாதான் பதட்டமா இருக்கு. அதனாலதான் ஆசிரியர் இத ரொம்ப கடுமையா கால விலைமாது தனம் அப்படின்னு விமர்சிக்கிறார். வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஆனா இது உடைக்க ஒரு வெளியேறும் வழியே கிடையாதா? அந்த வெளியேறும் வழியை தேடுறதுக்கு முன்னாடி நீங்க 2வது மாயையை உடைக்கணும். அதுதான் பாதுகாப்பான பாதை அப்படிங்கிற பொய். பாதுகாப்பான பாதை பொய்ங்களா? பாதுகாப்பான பாதைன்னு எதுவும் இல்லையா? இல்லவே இல்ல. அது வெறும் மெதுவான ஆபத்து. நிறைய பேரு ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்சிட்டா வாழ்க்கை பாதுகாப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, எல்லாருமே அப்படிதானே நினைக்கிறோம். வேலை நிரந்தரமா இருக்கும்போது அதுல என்ன ஆபத்து இருக்க போகுது? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. வேலை அப்படிங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆபத்து. அது உங்க கண்ணுக்கு தெரியாது. ஓ, எனக்கு புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது ஒரு நிறுவனம் திடீர்னு நஷ்டம் அடைஞ்சாலோ அல்லது புதுசா ஒரு தொழில்நுட்பம் வந்தாலோ ஒரே ஒரு மெயில் மூலமா உங்க பல வருட உழைப்ப அவங்க முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ம், நம்ம வருமானத்தோட முழு கட்டுப்பாடும் வேற ஒருத்தர் கையில இருக்கு. ஆமா, ஆனா வியாபாரம் அப்படிங்கிறது வெளிப்படையான ஆபத்து. அங்க ஆபத்து உங்க கண்ணுக்கு தெரியும். அதனால நீங்க எப்பவும் விழிப்புடன் இருப்பீங்க. ஓ, அப்ப கட்டுப்பாடு நம்ம கையில இருக்கும். கண்டிப்பா.
இத புரிஞ்சுக்க மனிதர்கள் பயணிக்கிற 3 பாதைகளா ஆசிரியர் விளக்குறார். முதலாவது நடைபாதை. நடைபாதைனா இன்னைக்கு சம்பாதிக்கிறத இன்னைக்கே செலவு பண்ணிடுறவங்க அதானே? எதிர்காலத்தை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம கடன் வாங்கி வாழ்றவங்க. ஆமா, அவங்களுக்கு எந்த நிதி திட்டமும் கிடையாது. அதனால அவங்கள பத்தி நாம கவலைப்பட தேவையில்ல. ஆனா 2வது பாதை தான் நாம எல்லாரும் நம்புற அந்த மெதுவான பாதை. அதாவது இன்னைக்கு நம்ம ஆசைகளை எல்லாம் கொன்றுவிட்டு ரொம்ப சிக்கனமா வாழ்ந்து மாசா மாசம் சேமிச்சு வைக்கிறது. சரியா சொன்னீங்க. அப்படி சேமிச்சு ஒரு 80 வயசுல கோடீஸ்வரன் ஆகிடலாம் நம்புறது. ஆனா இதுல என்ன தப்பு? சிறுதுளி பெருவெள்ளம் போல கூட்டு வட்டியின் மூலமா நம்மள பெரிய செல்வத்தை அடைய முடியுமே. நிறைய பேர் இதைத்தானே சொல்றாங்க. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மோசடி நடக்குது. இத கூட்டு வட்டி மாயை அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். நீங்களே கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. சரி, சொல்லுங்க. நீங்க மாசம் 10,000 ரூபாய ஒரு பங்கு சந்தை நிதியில முதலீடு செய்றீங்க. அவங்க உங்களுக்கு 8% லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா ஒவ்வொரு வருஷமும் பணவீக்கம் 6ல இருந்து 7% உயருது. அது மட்டும் இல்லாம அந்த நிதியை நிர்வகிக்கிறவங்க அவங்களுக்கான கட்டணத்தையும் எடுத்துக்கறாங்க. அப்போ கடைசியில உண்மையான லாபம் வெறும் 1 அல்லது 2% தானா? இது ரொம்ப குறைவாச்சே. ஆமா, அது மட்டும் இல்ல. பங்குச்சந்தை எப்பவும் நேர்கோட்ல போகாது. 20 வருஷம் நீங்க சிறுக சிறுக சேமிச்சத ஒரே ஒரு பொருளாதார வீழ்ச்சி சில வாரங்கள்ல அழிச்சிடும். ஓ, அப்ப நான் ஒரு மாயான எந்திரத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. ஒருவேளை நான் 35 வருஷம் தொடர்ந்து சேமிச்சு என் 80வது வயசுல ஒரு 10 கோடி ரூபாயை சேர்த்துட்டேன்னு வைப்போம். சக்கர நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு அந்த 10 கோடியை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? இளமையில வாழ்க்கையை அனுபவிக்காம முட்டாள்தனமா என் கட்டுப்பாட்டை இழந்துட்டேனே. அதுதான் பிரச்சனை. ஆனா ஆசிரியர் சொல்ற உண்மையான விளையாட்டு இது இல்ல. அங்கேதான் 3வது மனமாற்றம் நடக்கணும். 3வது மனமாற்றம் அது என்ன? அதுதான் வேகம் மற்றும் கட்டுப்பாடு. பணக்காரராகிறது கஷ்டம் இல்ல. ஆனா வேகமா பணக்காரராகிறது தான் கஷ்டம். ஓ, அப்போ அந்த 3வது பாதைக்கு பெயர் தான் வேகப்பாதையா? ஆமா. இந்த வேகப்பாதையில நீங்க பயணிக்கணும்னா உழைப்புக்கும் வருமானத்துக்குமான தொடர்பை முற்றிலுமா துண்டிக்கணும். உழைப்பையும் வருமானத்தையும் துண்டிக்கணுமா? அது எப்படி சாத்தியம்? வேலைக்கு போகாம நேரத்தை கொடுக்காம எப்படி ஒருத்தர் செல்வத்தை உருவாக்க முடியும்? அதுக்காக ஆசிரியர் ஒரு அற்புதமான 5 விதிகள் கொண்ட கட்டமைப்பை சொல்றார். அதுக்கு ஆங்கிலத்துல சென்ஸ் அப்படின்னு பேரு. இந்த விதிகளை நீங்க பின்பற்றினா நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்கு பணம் வரும். தூங்கும்போது கூட பணமா? கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த முதல் விதி என்ன? முதல் விதி கட்டுப்பாடு. நீங்க செய்யற தொழில் முழுமையா உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதாவது வேறொரு பெரிய நிறுவனத்தோட மேடையை நம்பி நாம இருக்கக்கூடாது, அதானே? சரியா சொன்னீங்க. உதாரணத்துக்கு ஒரு சமூக வலைத்தளத்துல நீங்க வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா நாளைக்கு அவங்க விதியை மாத்துனா உங்க வருமானம் மொத்தமா காலியாயிடும். அது உங்க கட்டுப்பாடு இல்ல. புரியுது. நானே சொந்தமா ஒரு மென்பொருளையோ தளத்தையோ உருவாக்குனா அது ஏன் கட்டுப்பாடு. அருமை. அப்போ 2வது விதி என்ன? 2வது நுழைவு வரம்பு. நீங்க தொடங்குற தொழில யாரு வேணும்னாலும் அடுத்த 10 நிமிஷத்துல தொடங்கிட முடியுமான்னு பாருங்க. அப்படி எளிதா தொடங்க முடியும்னா அங்க லட்சக்கணக்கான போட்டியாளர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆமா. அதனால நீங்க தொடங்குற தொழில்ல நுழைய சில தடைகள் இருக்கணும். அதுக்கான அறிவோ அல்லது மூலதனமோ தேவைப்படணும். அப்பதான் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். நியாயமான விஷயம். 3வது விதி என்ன? 3வது விதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது தேவை. தேவைனா வாடிக்கையாளர்களின் பிரச்சனையை தீர்க்கிறது தானே. நிறைய பேர் உனக்கு பிடிச்சதை செய், அதுவே தொழிலா மாறும்னு சொல்றாங்களே. அது மிகப்பெரிய பொறி. சந்தைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறதுல எந்த அக்கறையும் கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை, அவங்க வாழ்க்கையில என்ன வலி இருக்கு, இதத்தான் நீங்க பார்க்கணும். ஓ, எனக்கு விளையாட பிடிக்கும்னா அதை தொழிலா செஞ்சா அது வேலைக்காகாதா? ஆகாது. உங்க பொருள் எப்படி மக்களோட வலிய தீர்க்க போகுதுங்கிறதா முக்கியம். மக்களோட தேவைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கும்போது பணம் தானா உங்களை தேடி வரும். இது ரொம்ப உண்மையான ஒரு பார்வை. 4வது விதி என்னன்னு சொல்லுங்க. 4வது விதி நேரம். நீங்க உழைக்கிற மணி நேரத்துக்கும் உங்களுக்கு வர்ற லாபத்துக்கும் எந்த சம்மதமும் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு புத்தகத்தை நாம ஒரு முறை எழுதுறோம். ஆனா அது உலகமெங்கும் பல லட்சம் பிரதிகள் விற்கப்படும் போது நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதுதானே? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் உழைப்பையும் வருமானத்தையும் துண்டிக்கிற தந்திரம். ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப அந்த 5வது விதி என்ன? 5வது விதி விரிவாக்கம்.
நீங்க உருவாக்குற அந்த தீர்வு உங்க தெருவுல இருக்கிற 100 பேருக்கு பயன்படுமா இல்ல உலகம் முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன்படுமான்னு பார்க்கணும். ஓ, நாம எந்த அளவுக்கு பெரிய அளவிலான மக்களுக்கு மதிப்பளிக்கிறோமோ அந்த அளவுக்கு செல்வம் வரும். ஆமா, இந்த 5 விதிகளும் சேரும் இடத்தைத்தான் ஆசிரியர் மதிப்பால் ஆளப்படும் வியாபாரம் அப்படின்னு சொல்றாரு. உங்க பொருள் மிகச்சிறப்பா மக்களோட பிரச்சனைய தீர்த்தா நீங்க பெருசா விளம்பரம் செய்யக்கூட தேவையில்லை. வாடிக்கையாளர்களே நம்ம பொருளை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க இல்லையா? கண்டிப்பா. இதெல்லாம் கேட்கும்போது உடனே நாளைக்கே ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்கிடலான்னு ஒரு ஆசை வருது. ஆனா கொஞ்சம் பொறுங்க, இது உண்மையில அவ்வளோ எளிதான விஷயமா? இது அவ்ளோ சுலபம் இல்ல. இந்த புத்தகமே உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக எழுதப்பட்டது இல்ல. இது ஒரு கசப்பான உண்மை. அதாவது நிறைய பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாம். சுயமா சிந்திக்கிறத விட சொல்லிக் கொடுத்த விதி அப்படியே பின்பற்றுவதுதான் ரொம்ப வசதியானது. சமூகம் எப்பவுமே கீழ்ப்படுதலை தான் கொண்டாடும், சுதந்திரத்தை இல்ல. நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த மாயையிலிருந்து வெளியேற என்னதான் வழி? அதுக்கு மனிதர்களுக்கு இது போதும் என்ற ஒரு வெடிப்பு நிலை வரணும். இது போதும் என்ற வெடிப்பு நிலையா? அப்படின்னா? அதாவது இந்த முட்டாள்தனமான மத்தவங்களுக்காக உழைக்கிற அடிமை வாழ்க்கை இனி எனக்கு ஒருபோதும் வேண்டாம் அப்படின்னு அவங்க முழு கோபத்தோட ஒரு முடிவை எடுக்கணும். ஆனா நீங்க இதை ஏத்துக்கலைன்னா இந்த அமைப்பு உங்களை விடாது, அப்படிதானே? நிச்சயமா விடாது. நம்ம மூளையில பல மாயைகளை அது தடுத்து நிறுத்திட்டே இருக்கும். ஆமா, நாம முன்னாடி பேசின கூட்டு வட்டி மாயை மாதிரி சிக்கனம் என்ற மாயை கூட இருக்குதே. கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறோம், அப்புறம் சிக்கனமா இருந்து அதை சரி பண்ணிடலாம்னு நினைப்போமே. அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். தினமும் குடிக்கிற டீய தவிர்த்துட்டா இல்ல ஒருவேளை உணவை குறைச்சிக்கிட்டா கோடீஸ்வரன் ஆயிடலான்னு நம்புறது வீண் வேலை. உங்களோட செலவுகளை குறைக்கிறதுல ஒரு எல்லை இருக்கு. ஆனா வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு எந்த எல்லையும் இல்ல, இல்லையா? சரியா புடிச்சிட்டீங்க. அதே போலதான் நுகர்வு என்ற மாயையும். நீங்க எதையாவது வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு இந்த அமைப்பு உங்களை தூண்டிட்டே இருக்கும். பணத்தை துரத்தி ஓடாதீங்க, மதிப்பை உருவாக்குறத துரத்துங்க. அப்போ அந்த எழுதப்படாத வாழ்க்கைக்கு மாறுறது ஒரு முடிவுல தான் தொடங்குது. ஆனா அதுக்குள்ள பல மனமாற்றங்கள் தேவைப்படுது. கண்டிப்பா. நீங்க முதல்ல நுகர்வோர் மனநிலையிலிருந்து உற்பத்தியாளர் மனநிலைக்கு மாறணும். அதாவது இதுவரைக்கும் நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தா இதை எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சிருப்பேன். இனிமேல் அப்படி சிந்திக்க கூடாது. ஆமா, இனிமேல் இந்த பொருள் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இவங்க எப்படி லாபம் அடைறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற வியாபார அமைப்பு என்ன அப்படின்னு சிந்திக்க பழகணும். ஓ, இது எனக்கு பிடிச்சதை செய்யறதை விட்டுட்டு வாடிக்கையாளருக்கு எது தேவையோ அதை செய்ய தொடங்குறதுக்கான முதல் படி. கரெக்ட். ஆனா இதுக்கு முதல்ல நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மறக்கணும். ஆமா, நான் ஆரம்பத்துல கேட்டேன் இல்லையா, நீங்க வாழ்க்கையை உருவாக்குறீங்களா இல்ல வேலைக்காக உங்களை உருவாக்குறீங்களான்னு. இதுக்கெல்லாம் பதில் வேணும்னா நாம 4 முக்கியமான ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரே, அது என்னென்ன? முதல் ஒழுக்கம் ஒப்பிடுவதை தவிர்க்கிறது. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய சொகுசு கார் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் கடனாளியா மாறக்கூடாது. நியாயமான விஷயம். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, நோக்கத்துடன் சேமித்தல். சேமிப்பு அப்படிங்கிறது முதிர்வு காலத்துல செலவு செய்யறதுக்காக இல்ல, உங்க சுதந்திரத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்காக மட்டுமே இருக்கணும். ஓ, அப்போ நாம சம்பாதிச்சதை வச்சு வாழ்க்கையை கொண்டாடவே கூடாதா? கொண்டாடலாம். அதுதான் 3வது ஒழுக்கம், அளவான கொண்டாட்டம். ஒரு வெற்றி கிடைச்சா கட்டாயம் கொண்டாடலாம். ஆனா அந்த ஒரு கொண்டாட்டமே உங்களோட மொத்த செல்வத்தையும் அழிச்சிடக்கூடாது. கண்டிப்பா. அப்போ 4வது ஒழுக்கம் என்ன? 4வது விளைவுகளை முன்கூட்டியே சிந்திக்கிற திறன். நாம எடுக்கிற ஒரு சின்ன தவறான நிதி முடிவு, உதாரணத்துக்கு ஒரு பெரிய தொகையை கடனா வாங்குறது, நம்ம எதிர்காலத்தையே சிதைச்சிடும்னு உணர்ந்து செயல்படணும். அப்போ இந்த 4 ஒழுக்கங்களையும் பின்பற்றி சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்றது? அந்த பணத்தை வாழ்நாள் வருமான நிதியில முதலீடு செய்யணும். அதிலிருந்து கிடைக்கிற வட்டி மட்டுமே உங்க வாழ்நாள் செலவுகளை பாத்துக்கிற மாதிரி ஒரு நிலையை நீங்க அடையணும். இதை கேட்கும்போதே ஒரு முழுமையான சுதந்திரம் கண்ணு முன்னாடி தெரியுது. எழுதப்பட்ட விதியை மீறது அப்படிங்கிறது வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறது இல்ல, அந்த வாழ்க்கையை முழுமையா சொந்தமாக்கிக்கிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இத பின்பற்ற உங்களுக்கு தைரியம் இல்லனா அந்த எழுதப்பட்ட விதிதான் உங்க வாழ்க்கையா மாறிடும். ஆமா, இந்த அமைப்பு உங்களை ஒரு இயந்திரமா தான் பார்க்க விரும்புதே தவிர மனுஷனா இல்ல. அதிலிருந்து வெளியே வர்றது உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா. இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்கிறேன். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. ஆமா, பல வருஷங்களா நாம பாதுகாப்பானது நம்பிட்டு இருந்த பல வேலைகள் இனி அழிய போகுது. அதனால நீங்க இன்னும் இந்த எழுதப்பட்ட விதிக்குள்ளேயே இருந்தீங்கன்னா அது வெறும் மெதுவான பாதையா மட்டும் இருக்காது, உங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வர ஆபத்தான பாதையாகவும் மாறிடும்.
உங்களுக்கான பாதுகாப்பை நீங்களே உருவாக்கலனா வேற யாரும் கொடுக்க போறதில்ல. ரொம்ப ஆழமான உண்மை இது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவற விடாதீர்கள். சிந்தனை செல்வம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.